மனிதனிடம் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னன்னா அன்பும் கருணையும் ஆகிய குணங்கள் தான். இந்த அன்பும் கருணையும் ஒவ்வொரு மனிதனிடமும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய மனதில் எப்போதும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். நம்முடைய உறவுகள் அனைவரிடமும் அன்பு பொங்க வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் நேசம் பொங்க வேண்டும். மனித உறவுகளில் எல்லாம் கருணை பொங்க வேண்டும். நாம் நினைப்பதும் செய்வதும் இந்த சமூகத்திற்கும் நமக்கும் எந்த தீங்கும் இல்லாத அளவு நன்மை பொங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் யோகி தியானம் மற்றும் ஆன்மீக குணமளிக்கும் ஆய்வு மையம் சார்பாக பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொங்குதல் என்ற ஒரு சொல் என்னெல்லாம் பாசிட்டிவா நம்மகிட்ட இருக்குதோ அது அனைத்தும் பொங்க வேண்டும் என்ற ஒரு தன்மையில தான் நம்ம அதை பார்க்கணும். உண்மையில் மனிதனிடம் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னன்னா அன்பும் கருணையும் ஆகிய குணங்கள் தான். இந்த அன்பும் கருணையும் ஒவ்வொரு மனிதனிடமும் அவனுக்குள்ளும் வெளியும் எப்போதும் பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் நமக்குள் ஒரு வகையான கணக்கீடு செய்யக்கூடிய மிகப்பெரிய கணக்காளராக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கணக்காளரை தூக்கி தூர போட்டுட்டு நீங்க உங்களுடைய இயல்பை நேசித்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய இயல்பே அன்பும் கருணையுமான ஒரு தன்மையில தான் இருக்கும். நாம் யாரிடமெல்லாம் பேசுகிறோமோ, யாரெல்லாம் நம்மிடம் பேசுகிறார்களோ, எங்கெல்லாம் செல்கிறோமோ, நம்மிடம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் அன்பும் கருணையுமான மனிதர்களாக மாற வேண்டும். அந்த அளவு நம்மிடம் அன்பு பொங்க வேண்டும். அப்படி பொங்கி 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 அன்பு பொங்கி பெருகி பல்கி நம்மை சுற்றிலும் ஒரு அன்பு பிரவாகமே இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் உச்சபட்சமான ஒரு மதம் இருக்கிறது என்றால் அந்த மதம்தான் அன்பு. அது உலக பொது மதம். நம்ம எல்லாம் இன்னைக்கு நிறைய மதங்களை கொண்டவர்களாக இருக்கின்றோம். மதம் பிடித்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அன்பு என்ற ஒரு மதம் நமக்குள் இருக்குமானால் நாம் எல்லா உயிர்களிடத்தும் அந்த அன்பு ஒன்றையே பிரதானமாக பரப்ப தொடங்கி விடுவோம். நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை நீங்கி, நம்மிடம் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் நீங்கி, நம்மிடம் இருக்கக்கூடிய குழப்பமான மனநிலை நீங்கி நம்மிடம் அன்பு பெருகி பொங்கி வர வேண்டும். அந்த அளவிற்கு நாம் ஒரு நல்ல மனிதராக உருமாற வேண்டும். நாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றெல்லாம் சொல்கின்றோம். உண்மையிலேயே தை பிறந்தால் நமக்கு வழி பிறக்கும் என்ற ஒரு உண்மையான ஒரு பழமொழியை நாம் நிஜமாக்க வேண்டும். இந்த தையிலிருந்து, இந்த வருடத்திலிருந்து, இந்த தை மாதத்திலிருந்து நான் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், எல்லா உயிர்களையும் அன்பும் கருணையோடும் நேசிப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் மனதை சமைத்து பக்குவப்படுத்த வேண்டும். பொங்கலில் நாம் என்ன செய்வோம்? பொங்கலில் பானை வைத்து நீர் ஊற்றி பச்சரிசி போட்டு அது நல்லா வெந்து பொங்கி பால் வடிந்து அந்த அரிசி நன்றாக வெந்த பிறகு அதை நாம் சூரியனுக்கு படைப்போம். இது நம்முடைய மரபு சார்ந்த ஒரு நிகழ்வு. தொன்று தொட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ் சமுதாயம் செய்து வரக்கூடிய ஒரு உயரிய மரபு பொங்கலிடுதல் என்ற இந்த நிகழ்ச்சி. நாமும் நம்முடைய மனதை சமைத்து பக்குவப்படுத்தி அந்த பக்குவமான மனதை இந்த பிரபஞ்சத்திடம் பேரறிவிடம் ஒப்படைக்க வேண்டும். இதை நம்முடைய ஒரு சடங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை புரிந்து அதை சமைத்து பக்குவப்படுத்தி மிக மிக பக்குவமான மனிதனாக மாற வேண்டும். பக்குவமான மனிதனிடம் வெளிப்படக்கூடிய உயர்ந்த குணம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அந்த அன்பும் கருணையும். அந்த அன்பும் கருணையும் நம்முடைய பொங்குதலில் வர வேண்டும். நாம் மனதை சமைப்பதால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு, மிகப்பெரிய ஒரு இனிப்பு என்னவென்றால் அந்த அன்பும் கருணையும். இந்த பொங்கல் திருநாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற அந்த நிலை நீங்கி, அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி, அவர்கள் மனதில் அன்பும் ஆனந்தமும் பேரமைதியும் கருணையும் பொங்கி வர வேண்டும் என்று அன்புடன் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.